இதயம் லெப்ட்ல இருக்குமா ரைட்ல இருக்குமான்னு தெரியாது. என்னோட பேனரை வந்து லெப்ட்ல போட்டு அவர் சார் ரைட்ல போட்டிருப்பாரு அவரோட பேனரை. ஒரு ஷாட்ல அவர் அந்த நகத்தை கடிச்சு துப்புறதுல இவருக்கு ஒரு நடிகரா நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. வணக்கம். இந்த மேடை பல லெஜண்டுகளால நிரம்பி வழியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், அதுல உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த படத்துக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரமோட் பண்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு அமையும் அது. இப்ப நீங்க ஒரு இயக்குநர்கள் எடுத்துட்டீங்கன்னா பேரரசு சார், ஆர் வி விஜயகுமார் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். இந்த பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள் அம்மா கிரியேஷன் சிவா சார், தனஞ்சயன் சார், அங்கே வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார், இது மாதிரி ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சில படங்கள் வந்து ஜென்ரலாவே பிளஸ்டா இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரோட பிளஸிங்கும் சேர்ந்ததா இருக்கும். எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க திலீப் பாபு சார் மிக அருமையா வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு, ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பரா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவர் என்கிட்ட வியாபாரமே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். அவருடைய படங்கள்ல என்னுடைய பேனரை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார். நான் நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் விடுறேன், ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து உங்களோட பேனர் சேர்த்திருக்கேன் அப்படிம்பாரு. இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே திலீப் பாபு சார் இன்னும் 200 படங்கள் எடுத்தாலும் அந்த 200 படங்கள்லையும் நான் கூட இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இதயம் லெப்ட்ல இருக்குமா ரைட்ல இருக்குமான்னு தெரியாது. என்னோட பேனரை வந்து லெப்ட்ல போட்டு அவர் சார் ரைட்ல போட்டிருப்பாரு அவரோட பேனரை. இதை நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சார். ஒரு வியாபாரம் தாண்டி நீங்க கொடுக்கிற அங்கீகாரம் இந்த படத்துக்கு மேலும் நான் வந்து உண்மையா மேலும் நான் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு துளி கூட வியாபாரம் இல்லாத, சமரசம் இல்லாத ஒரு தயாரிப்பாளர். வெறும் ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேர்களை அப்படியே லிஸ்ட் பண்ணா அதுல முக்கியமான இடத்துல திலீப் பாபு சார் இருப்பாரு. ஒரு பாட்டுக்காக முன்னாடி ஒரு பாட்டு எனக்கு வந்து இதே ஜிவி பிரகாஷ் சார் நடிச்ச ஒரு படத்துல ஒரு சாங்குக்காக 5 months வெயிட் பண்ணோம் ஆடியோக்காக அப்படின்னாச்சு. இந்த கல்வன் படத்தை அதாவது கோவிட் டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்மிஷன் கிடைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சாதாரண உழைப்பு கிடையாது இந்த ப்ராஜெக்டுக்காக. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை நோக்கி ஜிவி பிரகாஷ் சார் அவர் எனர்ஜி வந்து எந்த நிமிஷத்துலயும் எந்த லெவல்லையும் இருக்கும். அது இந்த படம் ஒரு லாங் டிராவல் வந்து இதுல உள்ள டெக்னீஷியன் அத்தனை பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா உட்கார்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பர்மிஷன்ல இருந்து ஒரு காட்சி ஷூட் பண்றதுக்கு பர்மிஷனுக்காக மட்டும் 6 மாசம் வெயிட் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. 6 மாசம் வெயிட் பண்ணி அந்த பர்மிஷனை வாங்கி அந்த பர்டிகுலர் காட்சியை ஷூட் பண்ணிருக்காங்க. இது வந்து என்னன்னா மேம்போக்கான ஒரு படமா பண்ணல, முழுக்க ஒரு டெடிகேஷனோட பண்ணப்பட்ட படம். சும்மாவே சொல்லக்கூடாது. இது இந்த படம் வந்து ஒரு டபுள் இன்ஜின் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்னு வந்து ஜிவி பிரகாஷ் சார், ஒன்னு திலீப் பாபு சார். இவங்க 2 பேருமே, இவர் வந்து இசை அரக்கன், அவர் வந்து தயாரிப்பாளர் அரக்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் இதை பத்தி சொல்லி ஆகணும், டைம் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில வருடங்களா அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன போர்ஷனுக்காகவும் பல மாசம் வெயிட் பண்றாங்க. ஜென்ரலாவே வந்து ஒரு யானையை வச்சோ இல்ல இது மாதிரியான படங்கள் பண்ணும் பொழுது ஃபேமிலி கிரவுட் உள்ள வரணும். ஓடிடி காரணங்களால ஒரு பர்டிகுலர் ரிலீஸ் டேட்ல பண்ணணுங்கிறப்ப கூட அந்த பதட்டத்துல கூட இது பக்கா சம்மர் ட்ரீட், சம்மர்ல கொண்டாந்து ஃபேமிலி எல்லாம் வந்து பாக்குற மாதிரியான ஒரு ரிலீஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரும் சரி, ஜிவி பிரகாஷ் சார் சரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்தை பத்தி. அவங்க ஆசைப்பட்டபடியே கரெக்டா சம்மருக்கான ஒரு படமா வந்து நிக்குது. யானையை வந்து திருவிழாவிலையும் யானையையும் பாக்குற மாதிரி கூட்டங்கள் வந்து நிறைய போயிட்டே இருக்கும். அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம், பாரதி ராஜா சாரோட படங்களை எல்லாருமே இயக்குனரா பார்த்திருப்பாங்க. நான் வந்து
அவரை நடிகனா அவரோட மிகப்பெரிய ரசிகன்னா. நான் ஒரு ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன். ராக்கி படத்துல ஒரு ஷாட் அந்த நகத்தை கடிச்சு துப்புவாரு. பிரிவியூ தியேட்டருங்கிறதெல்லாம் மறந்துட்டு எழுந்திருச்சு நின்று கை தட்டினேன். அந்த ஒரு ஷாட்ல அவர் அந்த நகத்தை கடிச்சு துப்புறதுல இவருக்கு ஒரு நடிகரா நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்படிப்பட்ட பாரதி ராஜா சார் இந்த படத்துல சோல்ஃபுல்லா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. மிக மிக அருமையா வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அனைவருக்கும் நன்றி. அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும் நன்றி.